வாட்டர்மெலன் ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. திருவெற்றியூர் வந்திருக்காரு கோயிலுக்கு சாமி கும்பிட. எதுக்குன்னா கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு. இவரை பற்றி நிறைய புரளி பரப்புகிறாங்களாங்க. இவருக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 3 கல்யாணம் ஆயிடுச்சு. அது எல்லாம் உண்மை இல்லை. நமக்கு சொன்னால் பரவாயில்லையே, அதெல்லாம் உண்மை இல்லை திவ்யா, நீ நம்பு திவ்யானானே எனக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காரு, திவ்யாவை 2.0 இவர் போனார் இல்லையா, அந்த டைமில் திவ்யா மேலே காதல் வயப்பட்டிருக்கார் போல இருக்குது. அந்த காதலையும் அவர் நேக்கு போக்கா சொல்லியிருக்கார் போல இருக்குது. அவங்க ஞாபகார்த்தமாக ஒரு புகைப்படத்தை வேறு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கார் போல இருக்குது. ஏன்னா புகைப்படம் அங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காத மாதிரி. சரி, எனிவே அந்த தலை டாஸ்கில் ஜெயிச்ச அந்த புகைப்படம். அதுக்கப்புறம் வந்து காதலை மேம்போக்காக சொல்லியிருக்காரு. எல்லாம் இவர் பிரிக்கிறதுக்காக இவருக்கு 2 கல்யாணம் ஆகிடுச்சு, 3 கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னானே இதை திவ்யா நம்பிடுவாங்களோ? ஏன்னா பேட்டியிலலாம் வேறு காட்டுறாங்க, திவ்யா உன் மேலே இன்னும் நான் அன்பை வச்சுருக்கேன் திவ்யா, புரிஞ்சிக்க திவ்யா, நான் ஒரு தனி மரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காருங்க. இது கேட்கும்போது எனக்கே சிரிப்பாக வருது. ஏன்னா இவரும் ஒரு டாக்டர் தான், பிபிடி ஏதோ ஒன்று சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் புகழ்னு சொல்கிறாரு. இவருக்கு நான் திவ்யாவுக்கும் இவருக்கு செட் ஆகாது. இதில் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் போல இருக்குது. இவர் வந்து காமெடியாக அடைக்கிடலாம் நினைக்கிறாங்க. என்ன வினோத்தோடலாம் கம்பேர் பண்ணி என்ன செந்தில் காமெடின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல். நீ என்கிட்ட நான் பண்ணுற லவ்ஸாக இருக்கட்டும், நான் பண்ணுற ரொமான்ஸாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஃபைட்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக எல்லாமே நான் சூப்பராக பண்ணுறேன்டா. ஏன்டா என்ன ஹீரோ மெட்டீரியல்டா, ஏன்டா என்ன காமெடிக்குள்ளே மாட்டுறீங்க அப்படின்னு இவர் ஒரு தனி காமெடி பண்ணிட்டு இருக்காருல்ல, அது நல்லா இருக்கு.